தமிழக அரசு தயவு செய்து இந்துக்கள் அமைதியானவர்கள் இப்படி இருந்துடுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நியாயம் கிடைக்க ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடவும் இந்துக்களுக்கு தெரியுங்கிறத நான் தெரிவிக்கிறேன். என்னங்கடா வித்த காட்டுறீங்க? நீங்க தாவேக்கா முதல்ல 234 இடமும் நீங்க நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதுவே உங்களால் சேலஞ்ச். இது ஒரு பீப்புள். ரொம்ப நீங்க ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணாரு எங்க தலைவர் சொல்லிட்டாரு, நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதான் இன்னொரு இடுப்பு கிழி. ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்துல ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் ரிக்வெஸ்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சாக் திஸ் ஃபெலோ. அந்த இறந்து போன குமாரனுடைய மனைவி கிட்ட அவர் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவம் எடுத்துப்பார். அவங்க நேற்று ஊடகத்துக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எங்கிட்ட சொல்றாங்க, இந்த அநீதியான துறையே இருக்கக்கூடாதுயா. திருச்செந்தூர்ல ஒரு அபிஷேகத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 2500 ரூபாய். கேட்கிறேன், இதனை கொள்ளை அடிக்கிறீங்களே, இந்துக்களோட ஜோப்ல கையை விட்டு திருடுறீங்களே. முருகன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. ஆனால் துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னி வரைக்கும் அந்த கொலையாளிகள் தண்டிக்கப்பட்டாருங்களான்னா இல்லை. இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கு? இவர்கள் இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்கங்கிறது தெரியுது. ஏன்னா ஆயிட்ட ரமேஷ் படுகொலை இன்னும் முடிவுக்கு வரல, வெள்ளையன் படுகொலை இந்து முன்னணி நிர்வாகி முடிவுக்கு வரல, டாக்டர் அரவிந்த் ரெட்டியினுடைய படுகொலை முடிவுக்கு வரல. ஆகவே இந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மக்களுடைய போராட்டமும் பேரழுத்தமும் மாத்திரமே நமக்கு நியாயம் கிடைப்பதற்கு உதவும். அதனால் தமிழக அரசு தயவு செய்து இந்துக்கள் அமைதியானவர்கள் அப்படி இருந்துடுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நியாயம் கிடைக்க ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடவும் இந்துக்களுக்கு தெரியுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, கடந்த 3 நாட்கள் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி இந்த 3 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய புனித தலத்தில் உயிர் பலியானது ஏற்பட்டு இருக்கிறது. 16ஆம் தேதி திருச்செந்தூரில் காரைக்குடியைச் சேர்ந்த ஞானகுமார் ஸ்ரீகுமார் இப்போ காலையில் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்னுடைய அனுதாபங்களையும் ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு ராமேஸ்வரத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பக்தர், 3ஆவதாக நேத்திக்கு 18ஆம் தேதி தஞ்சாவூரில் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் போன மாதம் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அவர் பேர் என்ன? அல்லேலியா பாபுவா? சேகர் பாபு, ஸ்னேக் பாபுலாம் இல்லை, அல்லேலியா பாபு. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்ன உடனே அவருக்கு உற்சாகம் வந்துடுது. அல்லேலியா பாபுன்னு இந்த 4 மாவடி மோகன் சிலாசரஸ் மாதிரியா கோஷம் போடும். அப்படின்னா அவர் ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரியாக இருந்தால் ஹிந்துக்களுக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள். போன மாதம் இந்த சேகர் பாபு கவிஞர் கனிமொழியா, ஆமாம், எனக்கு இந்த கவிஞர்னால் அது எங்கள் அண்ணன் இல கணேசன் சொல்லுவார், நேர எழுதினா உரைநடை, மடக்கி மடக்கி எழுதினா கவிதை. அதனால் அந்த கவிஞர் கனிமொழி, அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து ஜெயிலுக்கு போகிற மந்திரி, அதுதான் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். இவங்க 3 பேரும் இருக்கச்ச கோவிலில் இருக்கிற மகளிர் ஹிந்து பக்தர்கள் நாங்கள் 6 மணி நேரமாக நிற்கிறோம். ஆனால் இதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணுன்னா கொடுக்க முடியலை அப்படின்னு. அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எனக்கு இருக்குது. திருப்பதிக்கு போய் 24 மணி நேரம் நிற்பானுங்க, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டான்னு. அது நின்னதுனால தான்டா செத்து போனாங்க. அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியாக இருக்கிறதுனால தான் ரிக்வெஸ்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சாக் திஸ் ஃபெலோ. சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாமல் ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கிறத
நிரூபிச்சிருக்குது. நீங்கள் எந்த அளவுக்குன்னா எனக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது. மெட்ரிகுலேட்டாக இருக்கிற கருணாநிதிக்கு டாக்டரேட் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்த முடிவை ஒரு மாணவர் உதயகுமார் எதுக்கிறார். அவர் கொல்லப்படுகிறார். அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இது என் மகன் பணம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. என்ன அராஜகம்! அதே அராஜகம் நம்பர் 2 முந்தானா திருச்செந்தூரில் நடந்திருக்கு. அந்த இறந்து போன குமாரனுடைய மனைவி கிட்ட அவர் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவம் எடுத்துப்பாருன்னு அவங்க நேற்றுக்கு ஊடகத்துக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த அநீதியான துறையே இருக்கக்கூடாதுயா, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா அந்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்ததா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். அங்கே திருச்செந்தூர் போலீஸு நீ அப்படி எழுதி கொடுத்தா தான் உன் கணவனை அறுக்காமல் தருவோம் நாங்கள், இல்லைன்னா மாட்டோம்னு. உடனே அவருடைய குமாரனுடைய தாயார், நீ என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுறோங்க, என் மகனை சிதைக்காமல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆகவே ஒரு காவல்துறை அரசாங்கம் மிரட்டி ஒரு பெண்ணிடம் இந்த மாதிரியா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதை வெட்கமே இல்லாமல் சேகர் பாபு வெளியிடலாமா? எவ்வளோ மோசமான ஒரு அரக்க குணம் கொண்ட மனித பண்பு இல்லாத ஒரு ஈன பிறவி, தீய சக்தி இந்த சேகர் பாபுங்கிறது நமக்கு தெரியுதா? அந்த லெட்டரை எப்படி ரிலீஸ் பண்ணீங்க? அதுக்கு அடுத்ததாக ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி கூட்டத்தில் இதில் லைனில் நின்னப்போ மாரடைப்பு வந்து இறந்து போயிருக்கார். சரி, அதே மாதிரி தஞ்சாவூரில் நேற்றைய தினம். ஆக தொடர்ந்து தினந்தோறும் எனக்கு என்ன தோணுது, இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு செய்து விட்டான். அதனால தான் ஆண்டவன் புண்ணிய ஸ்தலங்களிலே தினந்தோறும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அதை இனிமே சரி செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அம்மா போகிறாங்க கோவில்களுக்கு, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த தீய சக்திகள், ஹிந்து விரோதிகள், நான் கேட்குறேன், கோவிலுக்கு போனால் எவ்வளோ பணம் கொள்ளையடிக்குது இந்த சேகர் பாபுவோட அறநிலையத்துறை. உள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணம், உள்ளே போயிட்டு சாமியை கும்பிடணும்னா தரிசன கட்டணம், அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கணும், நைவேத்தியம் பண்ணோம்னா அர்ச்சனை கட்டணம், அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணோம்னா அபிஷேக கட்டணம். திருச்செந்தூரில் ஒரு அபிஷேகத்துக்கு எவ்வளோ தெரியுமா? 2500 ரூபாய். நான் கேட்குறேன், இத்தனை கொள்ளை அடிக்கிறீங்களே, ஹிந்துக்களோட ஜோப்பில் கையை விட்டு திருடுறீங்களே, அரக்கத்துறை, அறநிலைத்துறை, ஏன் உங்களுக்கு பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது? அதுலேயும் மிகப்பெரிய தர்மவான் திரு சிவநாடார் அவர்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு 300 கோடி கொடுத்துருப்பதாக நான் கேள்விப்படுறேன். இப்படி ஒரு பெரிய ஒரு கொடை வள்ளல் இருக்க முடியாது. மிகப்பெரிய முருக பக்தர். அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வாயில் போட்டுப்பீங்களா? ஒரு ஜேசிக்கு 2 லட்சத்துக்கு மேலங்க சம்பளம். எத்தனை ஜேசி, எத்தனை டிசி, எத்தனை ஏசி, எத்தனை இஓ கிரேட் 1, 2, 3ன்னு இத்தனை பேர் இவ்வளவு லட்சமாக கோடி கோடியாக திங்குறீங்களே, பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தி தர மாட்டீங்களா? எதுக்கு அறநிலைத்துறை? அதனால இன்னைக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, குமாரனுடைய மனைவி, இந்த துறை இருந்தால் நியாயம் கிடைக்காது இந்துக்களுக்குன்னு. எவ்வளோ தூரம் அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா சொல்லுவாங்கன்னு. நீங்கள் எல்லா மதத்துக்கும் உதவி பண்ணுங்க, ஏன்னு கேட்கல. ஆனால் இன்னைக்கு சூப்பர் ஃபைன் வெரைட்டி ரம்ஜானுக்காக நாங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு லாரியாக அரிசி கொடுப்போம். ஆனால் அவங்கள்ட்டேருந்து ஒன்றும் நமக்கு வர்றதில்லை. எந்த மசூதியிலேருந்து கட்டணம் வசூலித்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்களா? இல்லை, நம்ம கொடுக்குறோம். ஒரு ஹிந்துவும் நம்ம இது சட்டப்பையிலேருந்து ஜோப்படி பண்ணுது இந்த அறநிலைத்துறையும் அரசாங்கமும். அதே மாதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஹஜ் சென்டர் இருக்குது. 2 ஹஜ் சென்டர் இருக்கும் பொழுது சென்னையில் நங்கநல்லூர் கோவில் நகரம் அது. அங்கே ஒன்றும் மாஸ்கெல்லாம் கிடையாது, ஹிந்து கோவில்கள் தான். ஆனால் அங்கே போய் ஹஜ் சென்டர்னு கட்டினா நாளைக்கு என்ன ஆகும்? இப்போ ஐஸ் ஹவுஸ் வாசலில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போக முடியுதா? போக முடியாது. மசூதி இருக்குது, கொட்டு கொட்டாதேங்கிறான். இப்போ சமீபத்தில் கூட அது திமுக காரர் பதறாரு, ஐயோ மசூதி இருக்குது, மேலே அடிக்காதீங்க. ஆகவே ஹிந்துக்களுடைய ஃப்ரீடம் போயிடும். இப்போ என்ன பாருங்கள், நான் இளையாங்குடி வழியாக வரும்பொழுது அந்த ஒரு வீதி வழியாக வராதேன்னு போலீஸ் மறிச்சிருந்தாங்க. நான் இறங்கி நடக்கிறேன்ட்டேன்.
அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் மாற்று மதத்தினரின் கையாட்களாக செயல்பட்டு கொண்டு இந்துக்களை வதைக்கிறது, சுரண்டுகிறது, கொள்ளையடிக்கிறது. அதனால் ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் கேட்டிருக்கிறது மாதிரி இந்த 3 பக்தர்களுக்கும் தமிழக அரசு உடனடியாக ஈச் 10 lakhs உடனடியாக இழப்பீடு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து நாம் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம். இந்து முன்னணி அதை பற்றி வலியுறுத்தி இருக்காங்க. எல்லா மக்கள் பக்தர்கள் அதிகமாக வருகின்ற கோவில்களில் ஒரு ஸ்டாண்டு பை ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும். எந்த ஒரு சமயம்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நேராக போய் பார்த்ததுனால சொல்கிறேன், குமாரை காப்பாற்றி இருக்கலாம் இந்த வசதிகள் இருந்திருந்தால். ஆகவே மற்றதுக்கும் நான் இப்போ கோபிச்செட்டிப்பாளையமும் 2 நாளில் போகிறேன்னா ராஜஸ்தானுக்கு அங்கே இருக்கின்ற நம்ம நிர்வாகிகளை போக சொல்லுவோம். ஆகவே இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் எதுக்கு துப்பு கட்டு போய் இருக்க ஒரு மந்திரின்னு கேட்குறேன்னா, அதுவும் என்ன ஒரு கொழுப்பு, திமிரு, ஆணவம் அந்த சேகர் பாபுவுக்கு. திருப்பதியில் போய் இருப்பானுக, இதே வார்த்தை, இது என் வார்த்தை இல்லை, இது அந்த அல்லோலியா பாபுவோட வார்த்தை. திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் அங்கே இருக்கிற வசதியை போய் பாரியா வெக்கப்படணும் நீ எல்லாம் மந்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு. இந்துக்களுடைய பக்தர்களுடைய பணத்தை வாங்கி அதில் நீ சாப்பிட்டுன்னு இருக்க. ஆகவே இவ்வளவு மோசமான தீய ஸ்டாலின் இந்து விரோத அரசு உடனடியாக கோவில்களை ஒழுங்காக நிர்வகிக்க முடியும்னா நிர்வகிங்க, இல்லை விட்டுட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறேன். இந்த சேகர் பாபு என்னைக்காவது உண்மை பேசியிருக்காரா? சரி, சேகர் பாபுவோட குணம் என்ன? ஒருத்தர் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே நீ சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு ஹிந்து உணர்வு இருக்குன்னு நினைக்கலாம். நீ போட்ட கோஷம் 4 மாவடி மோகன் சீலாசரஸோட கோஷம் அல்லேலூயா. அதனால நீ நல்ல உண்மையான உன் மதத்துக்கு உண்மையாக இருக்கிற நபர் இல்லையே. அப்போ நீ சொல்கிறது எப்படி நம்ம நம்ப முடியும்? அவங்க சொல்கிறாங்க குமார் அவருடைய மனைவி கூட்ட நெரிசலில் தான் இறந்தார், அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. நான் வீடியோலேயே போட்டிருக்கேன், தாமரை டிவி எல்லாத்துலேயும், என்னோட பேஜ் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். அதிலே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ அப்படி எழுதி கொடுக்கலைன்னா பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இது உண்மையாக இருக்குமா? உண்மையாக இருக்கும். ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி உதயகுமாரை இப்படி தன்னடா பண்ணீங்க பாவிகளா. திராவிட இயக்கம்னாலே கொலகார கும்பல், அது திராவிடியன் ஸ்டாக், இன்ஹியூமன் ஸ்டாக். அதனால் சேகர்பாபு போன்ற பொய்யர்கள், ஹிந்து விரோதிகள், தீய சக்திகள், ஒருத்தர் கிறிஸ்தவரானேன்னா உனக்கு அப்படியே உடம்புல புலகாங்கிதமாயி, அதெல்லாம் வேணாம் என்ன புலகாங்கிதமாயி நீ அல்லேலூயா கோஷம் போட்ட ஒரு உண்மையற்ற நபர் தானே, நீ இந்துக்களை ஏமாத்துற நபர் தானே. கோவிலில் 2500 ரூபா ஒரு அபிஷேகத்துக்கு வாங்குற நீ தினந்தோறும் ஒருத்தரும் கட்டுறாங்க. இது உள்ள நுழையிறதுக்கு அங்கே வெளியிலே நிற்பான். அதுவும் அன்றைக்கி நான் கேட்டேன், ஏன் ரசீது இல்லாமல் வாங்குற, மொத்தமாக போட்டுக்குவோம், மொத்தமாக போட்டு யார்கிட்ட கொடுப்பேன் என்ன? நுழைவு கட்டணம், கோயிலில் நுழைஞ்சா நுழைவு கட்டணம், ஆண்டவனை தரிசித்தா தரிசன கட்டணம், அர்ச்சனை பண்ணா அர்ச்சனை கட்டணம், அபிஷேகம் பண்ணால் அபிஷேக கட்டணம். இவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்களே கொள்ளக்காரர்களா? அறநிலைத்துறைங்கிறது கொள்ளக்கார துறை. நம்ம இந்துக்களை சுரண்டி சாப்பிடும் ஒரு கேவலமான துறை இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு துறைக்கு நீ ஹெட்டாக இருந்தீங்கன்னா நீ யோக்கியமானவனா, உண்மை பேசுகிறவனா எப்படி இருப்பார் இவர்? அதனால் அவர் சொல்கிறத நாம் ஏற்றுக்க முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த அம்மா சொன்னது என்கிட்ட, நான் அதை அப்படியே அவங்க பேசுகிறதே நான் இன்றைக்குமே உள்ளதை உள்ளபடி சொல்லி. அதனால தான் ரொம்ப பயல்களுக்கு என் மேலே கோவம் வந்து. என்ன நன்றி. திமுக சார்பில், தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீங்கள் இருக்கிறவங்க 2026 அழிஞ்சு போயிடும் அப்படின்னு யார் சொல்கிறது? தமிழக வெற்றி கழகம் பொருளாளர் வெங்கட். பேர் என்ன? வெங்கட். வெங்கட்டா? இதுவே நீங்கள் சொல்லி தான் அவர் எங்கிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் தாவேக்கா முதல்ல நின்று உங்களுக்கு 234 இடமும் நீங்கள் நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதுவே உங்களால் சேலஞ்ச் இது பீப்புள். ரொம்ப நீங்கள் ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணார்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார், நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க என்ன? அதனால் ரைட், நன்றி. தமிழ்நாடு பாடநூல் கழக மண்டல மேலாளர் 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதிலே குறிப்பா மதுரை மண்டல மேலாளர் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. என்ன விஷயத்துக்கு? தமிழ்நாடு பாடநூல் மாணவர்களுடைய நூல்களை முறைகேடா வியாபாரம் பண்ண வச்சுட்டாங்க. ஆமாம், அது எழுதுறதே முறைகேடா எழுதுறதா சொல்கிறாங்களே. லட்சக்கணக்கான
ஆமாம், பாடணுன்றதுக்கு தலைவர் யாரு? லியோனி. அதான் இன்னொரு இடுப்பு கிளி. சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டால் எவ்வளவு அசிங்கம். இது ஒரு அருவருக்கத்தக்க அரசாங்கம் அதனால் பண்ணியிருக்கு. அதனால் அதை பற்றி வி வில் இன்வெஸ்டிகேட். தேங்க்யூ.